அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நிலவில் ஒரு பெண் நடந்ததே இல்லை, அதை இம்முறை சாத்தியப்படுத்தி விட வேண்டும் சொல்லி அவங்களோட வெப்சைட்லலாம் போட்டு அறிவிச்சிட்டாங்க. திடீர்னு அந்த அறிவிப்பை நீக்கி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. ட்ரம்பினுடைய கொள்கை முடிவு இதற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படியே சற்றே பல ஆண்டுகள் முன்பு பயணித்து 1969க்கு போனோம்னா மனிதன் முதல்ல நிலவில் போய் தரையிறங்கிய தருணம் அது. மனிதனை பொறுத்த வரைக்கும் 1969லிருந்து 1972 இந்த 4 ஆண்டுகள் மட்டும்தான் மனிதன் நிலவில் நடந்திருக்கிறான். மொத்தம் எத்தனை பேர் நடந்திருக்காங்க அப்படின்னா 12 மனிதர்கள் நடந்திருக்காங்க. முதல்ல நடந்தவர் ஆம்ஸ்ட்ராங், இரண்டாவது நடந்தவர் ஆல்ட்ரின், அதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நடந்துட்டாங்க. சரி, எத்தனை நாடு நிலவுக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா மட்டும்தான் இந்த மாபெரும் சாதனையை செய்திருக்கிறது. அந்த 4 ஆண்டு காலங்கள் அப்போலோ மிஷன்ஸ் என அழைப்பார்கள். அமெரிக்கா தான் அந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. நிலவிலிருந்து நிறைய சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மாதிரிகள் கொண்டு ஆய்வெல்லாம் செய்கிறாங்க. சரி, அதில் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தோம்னா, அந்த 12 பேர் அத்தனை பேரும் ஆண்கள் தான், பெண்கள் யாரும் கிடையாது. அந்த 12 பேரும் வெள்ளை தோல் கொண்டவர்கள். இந்த முறை நாசா என்ன முடிவு பண்ணாங்க, மறுபடியும் நாங்கள் 1972க்கு பிறகு நாங்கள் நிலவுக்கு மனிதனை அனுப்பவிருக்கிறோம். ஆனால் இந்த முறை ஒரு பெண் அங்கே நிலவில் இறங்கி நடக்கக்கூடும். அதே போல் கருப்பு தோல் கொண்ட மனிதன் ஒருவர் நடப்பார், வெளிநாட்டை அமெரிக்கா அல்லாத நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நடப்பார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டாங்க. இப்போ வெப்சைட்லேருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. மனிதன் முதலில் நிலவில் இறங்கி நடந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்போ தொழில்நுட்பம்லாம் அதிகமாக வளர்ந்து விட்டது. அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தாங்க, மீண்டும் நாம் நிலவுக்கு போகிறோம், ஏற்கனவே போகாத பகுதிகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. ஆர்டிமிஸ் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆர்டிமிஸ் 3 மொத்தம். ஆர்டிமிஸ் 1 ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டது. ஆர்டிமிஸ் 1 என்னென்னா, நிலவை சுற்றி விண்கலம் பூமிக்கு திரும்பிவிடும், இது வெற்றி. இப்போ ஆர்டிமிஸ் 2 அடுத்த ஆண்டு செல்லவிருக்கிறது. மனிதர்களை உள்ளே வைத்து அந்த மனிதன் நிலவை சுற்றி வந்து விடுவான். நிலவை இங்கிருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க, சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் நிலவுக்கு போனோம்னா 3,84,000 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கிறது. வெற்றிகரமாக விண்கலம் போய் வந்து விட்டது. இப்போது மனிதனை அந்த விண்கலத்தில் வைத்து வெற்றிகரமாக அது நிலவை சுற்றி வந்துவிடும். நிலவில் இறங்க மாட்டாங்க. 2027 இருக்குது கிளைமேக்ஸ். மனிதன் நிலவில் இறங்கி நடப்பான். அது யார் நடப்பாங்க என்ன அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நாசா வெளியிட்டிருந்தாங்க. ஆர்டிமிஸ் 1 திட்டம் வெற்றி பெற்றதில்லை. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துருப்போம். ஒரு பெண் நிலவில் இறங்கி நடப்பால் என்று சொல்லியிருந்தீங்களே, இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாசா என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அதை நாங்கள் முன்னாடி போட்டால் இப்போ எங்கள் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டோம். அமெரிக்க அதிபராக திரு ட்ரம்ப் வந்த பிறகு என்ன கொள்கை அப்படின்னா, வரிப்பணம் எல்லாரும் போடுறாங்க. அந்த வரிப்பணத்தில் தான் நாசா ராக்கெட்டெல்லாம் நிலவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்புகள் சமமாக இருக்கணும். திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். கருப்பு நிறத்தவர், பெண், இது போல் நாங்கள் ஒதுக்க, அதாவது இதில் இடஒதுக்கீடு கூடாது என்பதே எங்களுடைய எண்ணம். இதன் காரணமாக அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள பெண்கள் கொதிப்படைஞ்சிருக்காங்க. முதல் முறையாக இதுவரைக்கும் அமெரிக்க அதிபராக ஒரு பெண் ஆனதே கிடையாது. சரி, நிலவுக்காவது போய் சாதனை படைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாசா தான் அறிவித்தாங்க, எதிர்பார்ப்பில் இருந்தோம். இப்போ அதையும் ரத்து செய்து விட்டார்களே என்ற ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். ஆர்டிமிஸ் 2 திட்டத்தை நிலவில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, நிலவில் போய் இறங்க மாட்டாங்க. அதில் ஒரு பெண் இருக்காங்க, ஒரு கருப்பு நிறத்தவர் இருக்கார். ஆனால் அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் போதுமா, நிலவில் இறங்கி நடக்க வேண்டும், அதுதானே மாபெரும் சாதனை என்று சொல்லியிருக்கிறார்கள். நாசா அமெரிக்க மக்களின் கோரிக்கையை ஏற்பார்களா, ட்ரம்ப் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வாரா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.